வணக்கம் அன்பர்களே. சென்ற பகுதியில் நாம் கடையேழு வள்ளல்களில் ஒருவனான வல்வில் ஓரியின் வரலாற்றை பார்த்தோம். எப்படி அவன் கடையேழு வள்ளல்களில் மற்றொருவனான காரி என்கின்ற ஒரு மன்னனால் போரில் கொல்லப்பட்டு, இந்த காரி எப்படி சேரர்களின் உதவி கொண்டு இந்த ஓரியை கொன்று அவனுடைய கொல்லிமலையை சேரர்களுக்கே வழங்கினான் என்பது குறித்தும் பார்த்தோம். சங்கப் புலவர்களில் வன்பரணர் இந்த ஓரியை குறித்து பாடிய பாடல்களையும் பார்த்தோம். இந்த வன்பரணர் கடையேழு வள்ளல்களில் மற்றொருவனான நள்ளி என்பவனை பற்றியும் 3 புறநானூற்று பாடல்களை வழங்கி இருக்கின்றார். கண்டீரம் என்கின்ற பகுதியிலிருந்து ஆண்டான் இந்த நள்ளி. வன்பரணர் புறநானூறு பாடல் 150 தான் முதலாக கண்டீரக்கோ நள்ளியை கண்டதை மிக அழகாக விவரிக்கின்றார். எப்படி ஒரு முறை தன் உறவினர்களுடன் மிகுந்த வறுமையில் பசியால் வாடி கண்டீர மலையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஒரு இடத்தில் ஒரு பெரிய பலாமரத்தடியில் ஓய்வாக உட்கார்ந்திருந்த பொழுது நள்ளியை எதிர்கொண்டார் என்பதை இந்த பாடலில் விவரிக்கின்றார். கூதிர் பருந்தின் இரும் சிறகன்ன பாரிய சிதாரேன் பலவு முதல் பொருந்தி தன்னும் உள்ளேன் பிரிது புலம் படர்ந்தையன் உயர்ங்கு படர் வருத்தமும் உலைவும் நோக்கி. குளிர்காலத்தில் மழையில் நனைந்த ஒரு பருந்தின் சிறகுகளைப் போல் கிழிந்த கந்தை துணியை உடுத்தி கொண்டிருந்த நான் குளிராலும் பசியாலும் வருந்தி பலாமரத்தடியில் என்னையே மறந்திருந்தேன். அந்த வழியாக ஒரு வேடன் வந்தான். அவனுடைய கால்களில் சிறந்த பொன்னாலான கழல்கள் அணிந்திருந்தான். அந்த கழல்ல பார்த்தா அவன் அப்போதான் வேட்டையாடி கொண்டு வந்த ஒரு மான் கூட்டத்தின் குருதி படிந்திருந்ததாம். இப்படி பசியோடு வாடிய வன்பரணரையும் அவருடைய உறவினர்களையும் கண்டு அவன் என்ன செய்தானா, தன்னுடன் வந்த இளைய வேட்டைக்காரர்கள் காட்டிலே தொலைந்து வழி கண்டுபிடித்து வாராத போதிலும் அவர்களுக்காக காத்திருக்காமல் அவனே ஒரு தீ மூட்டி இறைச்சி துண்டுகளை எடுத்து சமைக்கத் தொடங்கினான். அந்த சமைத்த நெய்யை போல் இருந்த அந்த கறி துண்டுகளை எல்லாம் புலவரிடம் கொடுத்து, இதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உண்டு மகிழுங்கள் என்று கூறினான். அமிழ்தின் மிசைந்து காய்ப்பசி நீங்கி நல் மரன் நழிய நறுந்தன் சாரல் கல்மிசை அருவி தன்னெனப் பருகி விடுத்தல் தொடங்கினேன் ஆக. இப்படி உயிர் போகின்ற பசியில் இருந்த நாங்கள் அமிழ்தம் போல் அவன் கொடுத்த அந்த கறியை உண்டு எங்கள் பசி நீங்கியவர்களாக அங்கு அருவியிலிருந்து வீழ்ந்த குளிர்ந்த நீரினை பருகி மகிழ்ந்து அந்த இடத்திலிருந்து கிளம்பினோம். அவன் அப்போது விரைந்து வந்து, பெறுதற்கு அரிய வீறுசால் நன்கலம் பிரிதொன்றும் இல்லை காட்டு நாட்டேம் என மார்பிற் பூண்ட வயங்கு கால் ஆரம் மடைசெறி முன்கை கடகமோடு ஈத்தனன். தாங்கள் பெறுதற்கரிய அணிகலன்கள் வேறு எதுவும் என்னிடம் இல்லை, நாங்கள் காட்டு வேடர்கள் என்று கூறி அவன் மார்பில் அணிந்திருந்த விலை உயர்ந்த முத்து மாலையையும் கைகளில் அணிந்திருந்த காப்பினையும் கலற்றி எங்களுக்கு அளித்தான். என்னாடோ என நாடும் சொல்லான், யாரீரோ என பேரும் சொல்லான். தங்களது நாடு எது என்று நான் கேட்டேன். அவன் பதிலளிக்கவில்லை. தங்கள் பெயர் என்ன என்று கேட்ட கேள்விக்கும் அவன் பதிலளிக்கவில்லை. பிறர் பிற கூற வழி கேட்டிசினே இரும்பு புனைந்து இயற்றா பெரும்பெயர் தோட்டி அம்மலை காக்கும் அணிநெடுங்குன்றின் பழிங்கு வகுத்தன்ன தீ நீர் நழிமலை நாடன் நள்ளி அவன் எனவே. அந்த வழியே வந்த பிறரிடம் கேட்டு நான் தெரிந்து கொண்டேன், அவன் பழிங்கு போன்ற இனிய நீரினை உடைய அழகான தோட்டிமலை நாட்டின் தலைவன் நள்ளி. தோட்டி என்னும் சொல்லுக்கு யானையை கட்டுப்படுத்த பயன்படுகின்ற அங்குசம் என்பது பொருள். அது இரும்பால் செய்திருக்கும். அப்போ அதே பெயரை கொண்ட மலை என்பதால் இங்கு புலவர் மிக அழகாக ஒரு சொற்றொடரை வைக்கின்றார். இரும்பு புனைந்து இயற்றா பெரும்பெயர் தோட்டி, அதாவது இரும்பால் செய்யப்படாத தோட்டி. இந்த தோட்டி என்பது நீலகிரி மலைப்பகுதியில் இருக்கின்றது. இவனுடைய பெருமையை சிறுபானாற்று படையில் கடையேழு வள்ளல்கள் எல்லாருடைய சிறப்பையும் பாடுகின்ற நல்லூர் நத்தத்தனார் பாடுகின்றார். துளி மழை பொழியும் வழித்துஞ்சு நெடுங்கோட்டு நழிமலை நாடன் நள்ளி.
தன்னிடம் வருபவர்களுக்கு குறையில்லாமல் தொடர்ந்து வழங்குவதில் அவனுடைய மழையில் பெய்கின்ற மழையை போன்றவன் போரில் சிறந்த வீரனான இந்த நள்ளி. இந்த நள்ளியை பற்றி வேற எதுவும் பெரிய வரலாற்று கதைகள் நமக்கு சங்கப் பாடல்களில் இல்லை. ஆனால் இவனை பற்றி பாடிய சமகாலத்து புலவர்களை கொண்டு இவனும் கடையேழு வள்ளல்களில் அதியமான், ஓரி, காரி, பாரி இவர்கள் அனைவரும் சமகாலத்தவர் என்பது நமக்கு தெரிகின்றது. அடுத்தாற்போல் மலையமான் திருமுடிக்காரி. இவனை பற்றி புறநானூற்றில் 4 பாடல்களை பாடியிருக்கின்றார் கபிலர். இந்த மலையமான் என்பது மலையர் மகன் என்பதன் சுருக்கம் என்கின்ற அளவில் மலையமான், மலையன் போன்ற இந்த பட்டங்கள் எல்லாம் மலைநாட்டு பகுதியை ஆண்டதற்காக இவர்களுக்கு வழங்கப்பட்டது என்கின்ற அளவில் P.D. ஸ்ரீனிவாச ஐயங்கார் தன்னுடைய The History of the Tamils from the Earliest Times to 600 AD என்கின்ற புத்தகத்தில் இந்த காரியின் பரம்பரையினர் சேர மன்னர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற குறிப்பினை வைக்கின்றார். சங்க காலத்தில் இந்த பகுதிகள் மலாடு என்று வழங்கப்பட்டன. இன்று திருக்கோயிலூர் என்று அழைக்கப்படுகின்ற மலைப்பகுதிகளில் இந்த மலாடு இருந்தது என்கின்ற குறிப்பை திரு K.D. திருநாவுக்கரசு அவர்கள் தன்னுடைய The Chieftains of the Sangam Age என்கின்ற புத்தகத்தில் வைக்கின்றார். இதன் தலைநகரமாக கோவலூர் இருந்தது. கோவலூர் எப்படி ஒரு முக்கியமான பகுதியில் இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர் திருமதி ஆர். சம்பகா லட்சுமி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறித்திருக்கின்றார். பெண்ணை ஆற்றின் தென்கரையில் இருந்த இந்த ஊர் மேற்கு கடற்கரையையும் கிழக்கு கடற்கரையும் இணைக்கின்ற அரிக்காமேடு வழியாக சென்ற ஒரு வணிக தடத்தில் இருந்தது என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். இதன் ஒரு முக்கியமான நகரம் முள்ளூர். இந்த முள்ளூர் ஒரு மலைப்பகுதியான ஊர் என்பதும் அதனை சுற்றி அடர்த்தியான காடுகள் இருந்தது என்பதும் சங்கப் பாடல்கள் மூலம் நமக்கு கிடைக்கின்ற செய்திகள். இந்த பகுதியில் இருந்த கொடுங்கால் என்கின்ற மற்றொரு ஊரையும் காரி தனது ஆட்சியின் கீழ் வைத்திருந்தான் என்கின்ற செய்தி அம்மூவனார் இயற்றிய ஒரு அகநானூற்று பாடல் மூலம் நமக்கு தெரிகின்றது. அகநானூறு பாடல் 35 ஒரு தலைவி தலைவனுடன் உடன்போக்கு சென்று விடுகின்றாள். அவளை நினைத்து அழுகின்ற தாய் சொல்வதாக அந்த பாட்டு அமைந்திருக்கிறது. பாடலின் இறுதி வரிகள் துஞ்சா முழவின் கோவல் கோமான் நெடுந்தேர்காரி கொடுங்கால் முன்துறை பெண்ணயம் பேரியாற்று நுண் அரல் கடுக்கும் நெறியிரும் கதுப்பின் என் பேதைக்கு அரியா தேயத்து ஆற்றிய துணையே என்று முடிகிறது. அரியா பேதையாகிய என் மகளுக்கு தெரியாத புதிய ஊரில் அவனே துணையாகச் செல்கின்றான். கோவல் மன்னன் காரி சிறந்த கொடையாளி. அவனது கோவலூருக்கு அருகில் ஓடுகின்ற பெண்ணை நதி. அந்த நதியின் ஆற்றுத்துறை கொடுங்கால் முன்றுறை. அந்த துறையில் இருக்கும் ஆற்று மணலின் படிவம் போன்ற அழகிய கூந்தலை உடையவள் என் மகள் என்று அந்த தாய் பாடுவதாக அம்மூவனார் பாடலை அமைத்திருக்கின்றார். இப்படி ஒரு ஆற்று மணலின் படிவம் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு உவமையாக இங்கு காட்டப்படுகிறது. கபிலர் புறநானூறு 121 பாடுகின்றார். இது முதுமொழி காஞ்சி, அதாவது தலைவனுக்கு சொல்லப்படுகின்ற அறிவுரை குறித்த பாட்டு. ஒரு திசை ஒருவனை உள்ளி நாற்றிசை பலரும் வருவர் பரிசில் மாக்கள் வரிசை அறிதலோ அரிதே பெரிதும் ஈதல் எளிதே மாவன் தோன்றல் அது நற்கு அறிந்தனையாயின் பொதுநோக்கு ஒழிமதி புலவர் மாட்டே. ஒரு திசையில் ஒரு வள்ளல் இருப்பது தெரிந்தால் அவனை பார்ப்பதற்கு 4 திசைகளிலிருந்தும் பலரும் வருவர். அவர்களுக்கு பரிசுகள் அளிப்பது மிகவும் எளிது. பெரிய வன்மையுடைய அரசே அவர்களின் தகுதியை அறிந்து அவர்களுக்கு தக்க பரிசில்கள் வழங்குவதே மிகவும் கடினமான காரியம். எல்லா புலவர்களையும் ஒரே தரமாக மதிப்பிடுவதை தவிர்ப்பாயாக என்று கபிலர் பாடுகின்றார். இந்த வரிகளை படிக்கும் பொழுது கபிலரின் உட்கிடங்கு என்னவாக இருக்கும் என்று நமக்கு எண்ண தோன்றுகின்றது. தன்னிடம் வந்த எல்லா பாணர்களுக்கும் வாரி வழங்குவது போலவே கபிலரையும் அரசன் சரிசமமாக பாவித்தானோ என்று இதை கேள்வி கேட்கின்ற கபிலர் அடுத்தாப்புல புறநானூற்று பாடல் 122 வைக்கின்றார். கடல் கொளப்படா அது உடலுணர் ஊக்கார் கழல் புனை திருந்தடி காரி
நின் நாடே அழல் புறன் தருவோம் அந்தனர் அதுவே. வீரக்கழல் அணிந்த சிறந்த திருமுடிக்காரியே, உன்னுடைய நாட்டை கடலும் கொள்ளாது பகைவர்களும் வெல்ல மாட்டார்கள். உன் நாடும் அதன் வளமும் வேள்வி தீயை வளர்க்கும் பார்ப்பனர்களுக்கு உரியது. இப்படி ஒரு புலவர் தன்னுடைய புரவலனாக விளங்கக்கூடிய மன்னனிடத்தில் சொல்வது என்பது அந்த காலத்தில் வேத விற்பனர்களின் வளர்ந்து வந்த செல்வாக்கின் குறியீடாக நமக்கு படுகிறது. கபிலர் தொடர்கிறார், வீயா திருவின் விரல்கெழுதானை மூவருள் ஒருவன் துப்பு ஆகியர் என ஏத்தினர் தருவும் கூழே நும்குடி வாழ்த்தினர் வருவோம் இரவலர் அதுவே. வடமீன் புரையும் கற்பின் மடமொழி அறிவை தோள் அளவு அல்லதே நினது என இலை நீ பெருமிதத்தையே. குறையாத செல்வத்தை உடைய மூவேந்தர்களும் உன் துணையை நாடுவதற்காக உனக்கு பரிசில்களை அனுப்பி வைப்பர். அவற்றை நீ வாங்கி உன்னை சார்ந்த புலவர்களுக்கு வழங்கிவிட வேண்டும். உனக்கு என்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த பொருளும் சொந்தமில்லை. உன்னுடைய அழகான அருந்ததியின் கற்பினை ஒத்த மனைவியின் கைகள் மட்டுமே உனக்கு சொந்தமானவை என்று இப்படி கபிலர் பாடுவதிலிருந்தும், காரியின் நாடே வேள்வி செய்யும் அந்தணர்களுக்கு உரியது என்று பாடுவதிலிருந்தும், அந்த காலகட்டத்தில் அரச அவையில் பாணர்களின் இடத்தை பிடித்து கொண்டு தங்களுடைய செல்வாக்கை வளர்த்து கொள்ள ஆரம்பித்த இந்த வேத பிராமணர்களின் போக்கு நமக்கு தெரிகின்றது. தொல்காப்பியத்தில் அந்தணர், பார்ப்பனர், அறிவார் போன்ற சொற்றொடர்கள் தனித்தனியாக வழங்கப்பட்டு அவரவர்க்கு உரிய கடமைகளையும் தொல்காப்பியர் வரையறுத்து தருகின்றார். அவற்றை விரித்து பார்ப்பதற்கு இங்கு நம்மால் முடியாது. ஆனால் பின்னால் என்ன ஆகிறது என்றால், இந்த அந்தணர், பார்ப்பார் போன்ற எல்லா சொற்களும் இந்த வேத விற்பனர்களை குறிப்பதாக கொள்ளப்படுகின்றன. அந்த அளவில் மாரோக்கத்து நப்பசலையார் என்கின்ற பெண்பார் புலவர் காரியை பற்றி பாடிய ஒரு பாடலை நாம் பார்க்க வேண்டும். புறநானூறு 126 அவர் பாடுகின்றார், ஒன்னார் யானை ஓடை பொன் கொண்டு பாணர் சென்னி பொலிய தையி வாடா தாமரை சூட்டிய விழுச்சீர் ஓடா பூட்கை உறவோன் மருக. பகைவர்களுடைய யானையின் நெற்றி பட்டத்தில் இருந்த பொன்னை உருக்கி நீ அழகிய வாடாத தாமரை மலர்களை செய்து பாணர்களின் தலையை அலங்கரித்து அழகு பார்க்கின்றாய். போரில் புறமுதுகு காட்டி ஓடாத வீரர்களின் பரம்பரையில் வந்த வழித்தோன்றலே, கங்குல் துயில் மடிந்தன்ன தூங்கு இருள் இரும்பின் பறையிசை அருவி முள்ளூர் பொருண. இரவு ஓரிடத்தே தங்குவது போன்ற இருள் அப்பிய அடர்ந்த காடுகளை உடைய, பறையொலி போல் எப்போதும் வீழ்கின்ற அருவிகளை உடைய முள்ளூர் நாட்டுக்கு தலைவனே. புலனழுக்கு அற்ற அந்த நாளன் இறந்து சென் மாக்கட்கு இனியிட நின்றி பரந்திசை நிற்க பாடினன். தூய அறிவுடைய சிறந்த பார்ப்பனனான கபிலன் உன் புகழை பாடி இந்த உலகம் முழுவதும் பரவச் செய்த பிறகு என் போன்ற பாணர்களுக்கு உன் அவையில் இடமில்லாமல் போய்விட்டது. அதற்கொண்டு சினமிகு தானை வானவன் குடகடல் பொலந்தரு நாவாய் ஓட்டிய அவ்வழி பிறகலம் செல்கலாது அணையேம் அத்தை இன்மை துறப்ப இசைதர வந்து பெண்ணையம் படப்பை நாடு கிழவோனே. பெண்ணை ஆற்றின் அழகிய பக்கங்களை உடைய நாட்டுக்கு தலைவனே, சினமிக்க படையுடைய சேரர்களின் பொன்னேந்தி வந்த கப்பல்கள் கடலிலே செல்லும் பொழுது அவ்விடத்து பிற கலங்கள் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. அதுபோல் கபிலன் உன்னை புகழ்ந்து பாடிய பிறகு உன்னை பாட முடியாத நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். ஆயினும் வறுமையால் துரத்தப்பட்டு உன் புகழால் இழுக்கப்பட்டு உன்னிடத்தில் வருகின்றோம் என்று நப்பசலையார் பாடுகின்றார். இந்த இடத்துல எப்படி சேரர்களின் பொன்னை தாங்கி வரும் பெரும் கப்பல்கள் கடலிலே செல்லும் பொழுது இந்த சிறிய படகுகள் செல்வதற்கு இடமளிக்கப்படவில்லையோ, அதுபோல கபிலர் உன் அவையில் பாடிய பிறகு போன்ற பாணர்களுக்கு இடமில்லை என்பதை ஒரு உவமை மூலம் நப்பசலையார் தெளிவாக காட்டுகின்றார். நற்றிணை பாடல் 170 எழுதியது யார் என்று தெரியவில்லை. எப்படி இந்த காரி வடக்கிலிருந்து உள்ளே வந்த ஒரு ஆரிய படையை வென்றான் என்பதை சொல்கிறது. ஆரியர் துவன்றிய பேரிசை முள்ளூர் பலருடன் கழித்த ஒள்வாழ் மலையனது
ஒருவேற்கு ஓடியாங்கு என்று போகிறது அந்த வரி. முள்ளூர் என்னும் இடத்தில் ஆரியர் போர் செய்வதற்காக வந்தனர். ஆனால் வந்த ஆரியர்கள் முள்ளூர் மன்னனாம் காரியின் ஒற்றை வேலை கண்டு அஞ்சி புறம் காட்டி ஓடிவிட்டனர் என்று அந்த புலவர் பாடுகின்றார். வடமவண்ணக்கன் பெருஞ்சாத்தனார் என்கின்ற புலவரும் இதுபோல் காரியின் இந்த போர்த்திறன் குறித்து ஒரு அழகான புறநானூற்று பாடலை தந்திருக்கின்றார். புறநானூற்று பாடல் 125 தொடங்குகிறது. பருத்தி பெண்டின் பனுவல் அன்ன நெருப்பு சினந்தணிந்த நினந்தயங்கு கொழுங்குரை நல்லாதார் மிடல் சாய்த்த வல்லாள நின் மகிழ் இருக்கையே. அரசே, பகைவரின் வலிமையை அழித்த வலியவனே, உன்னுடைய மகிழ் இருக்கைக்கு நாங்கள் வந்தோம். எங்களுக்கு நீ பருத்தி பெண்கள் இழைத்த அந்த பஞ்சு போன்ற மென்மையான கொழுப்பு நிறைந்த ஊனையும் அளவற்ற கல்லையும் உண்பதற்கு கொடுத்து மகிழ்வித்தாய். தொடர்ந்து மலை போன்ற யானைகள் சிதையுமாறு எதிர் நின்று போரிட்டு வென்றவனும் வெற்றிக்கு காரணம் எங்கள் பக்கம் காரி இருந்ததே என்று கூறுவான். அங்கனமின்றி போரில் தோற்றவனும் நாங்கள் தோற்றதற்கு காரணம் காரி எங்கள் பக்கம் இருந்து போர் புரியவில்லை என்று, போரில் வெற்றி பெற்றவனும் வெற்றி பெறாதவனும் காரியின் வலிமையை புகழ்ந்து கூறுவர் என்று புலவர் பாடுகிறார். பெருமழைக்கு இருக்கை சான்ற உயர்மலை திருத்தகு சேயை நிற்பெற்றிசினோர்க்கே என்று முடிகின்றது அந்த பாட்டு. உன்னிடம் வந்து சரணடைந்தவர்களை காப்பதில் நீ முருகனுக்கு ஒப்பாய் என்று பெருஞ்சாத்தனார் பாடுகின்றார். தொடர்ந்து ஔவையார் ஒரு புறநானூற்று பாடலில் ஒரு வரலாற்று செய்தியை பதிகின்றார். புறநானூறு பாடல் 99 அவர் தன்னுடைய புரவலனாகிய அதியமான் நெடுமான் அஞ்சியை குறித்து பாடியது. அதில் ஒரு வரி வருகின்றது. மற்று நீ முரண்மிகு கோவலூர் நூறி நின் அரணடு திகிரி ஏந்திய தோழே. கோவலூரில் பகைவரின் மிகுந்த வலிமையையும் அவர்களது அரண்களையும் அழித்த திகிரி போன்ற உன்னுடைய வெற்றி தோள் என்று ஔவையார் பாடுகின்றார். இதில் எப்படி காரியோட இந்த கோவலூர் அரண்களை அதியமான் அழித்தான் என்பதை அவர் பதிகின்றார். ஒருவேளை ஓரியை போரில் கொன்ற அந்த பகைமையின் காரணமாக அதியமான் காரியோடு போருக்கு சென்றிருக்கலாம். அதைவிட என்னன்னா, சேரர்களின் துணை கொண்டு காரியுடைய வலிமை நாளுக்கு நாள் வளர்வதை நினைத்து அதியமான் அஞ்சி அதை தடுக்க நினைத்து கோவலூர் மீது போர் தொடுத்தான். கோவலூரின் அரண்களையெல்லாம் அழித்து அந்த ஊரை கைப்பற்றினான். கோவலூரை இழந்தவுடன் காரியோட நிலைமை கீழே இறங்கிவிட்டது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சோழ நாட்டை அப்போது ஆண்டு வந்த கிள்ளிவளவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய படைகளை காரியோடு சண்டையிட அனுப்புகின்றான். அந்த போரில் சோழர்களால் காரி கொல்லப்படுகின்றான். காரியின் பெருமையை பாடிய மாரோக்கத்து நப்பசலையார் புறநானூற்றில் 2 பாடல்களை கிள்ளிவளவனை பற்றியும் பாடுகின்றார். அதிலே இந்த கிள்ளிவளவன் காரியை போரில் வென்றதோடு மட்டுமல்லாமல் எப்படி சேரர்களின் தலைநகராகிய கரூரை தரைமட்டமாக அழித்தான் என்பதை குறித்து அவர் பதிகின்றார். இந்த கிள்ளிவளவன் என்ன செய்கிறான்? காரி இறந்த பிறகு அவனுடைய 2 இளம் புதல்வர்களை சிறைப்பிடித்து உறையூருக்கு அழைத்து சென்று விடுகின்றான். அப்படி சென்றவன் அந்த 2 சிறு குழந்தைகளையும் மரண தண்டனை விதித்து கொல்ல எத்தனிக்கின்றான். இதை தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாரு? கோவூர் கிழார் என்கின்ற புலவர் வேகமாக விரைந்து உறையூருக்கு செல்கின்றார். கிள்ளிவளவனிடம் பேசி இந்த கொடிய செய்கையை அவன் செய்யாமல் தடுக்க வேண்டும் என்கின்ற உறுதியோடு செல்கின்றார். நாம் இதை பற்றியெல்லாம் மிக விரிவாக கிள்ளிவளவனை பற்றி பேசுகின்ற பகுதி 82 ஏற்கனவே பார்த்துள்ளோம். அதோடைய அந்த லிங்கை நான் இங்கே தருகின்றேன். இந்த கோவூர் கிழார் போகின்றார். அப்போ கிள்ளிவளவன் என்ன செஞ்சிருக்கானா, அந்த 2 சிறார்களையும் யானை மிதித்து கொல்ல எத்தனித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றான். சரியான நேரத்தில் அங்கு சென்ற கோவூர் கிழார் கிள்ளிவளவனுக்கு நல்ல விதமாக எடுத்து கூறி அந்த கொலை செயலை நிறுத்துகின்றார். அது மட்டுமல்ல, கிள்ளிவளவன் அதற்கப்புறம் அந்த 2 குழந்தைகளையும் தானே எடுத்து தன்னுடைய பாதுகாப்பில் வளர்க்கின்றான். இதில் அடுத்து நமக்கு என்ன ஒரு செய்தி தெரிகிறது என்றால், கிள்ளிவளவன் பின்னாளில் காரியின் இந்த 2 புதல்வர்களில் ஒருவனை முள்ளூருக்கு தலைவனாக ஆக்குகின்றான். இந்த செய்தி பழையபடி நமக்கு
மாரோக்கத்து நப்பசலையார் பாடுகின்ற ஒரு புறநானூற்று பாடலில் இருந்துதான் கிடைக்கின்றது. கேடி திருநாவுக்கரசு அவர்கள் மிக தெளிவாக மலையமான் திருக்கண்ணன் என்கின்ற முள்ளூர் மன்னன் திருமுடிக்காரியின் புதல்வன் என்பதை பதிகின்றார். மலையமான் சோழிய ஏனாதி திருக்கண்ணன் என்கின்ற பட்டம் பெற்ற இந்த முள்ளூர் மன்னன் குறித்து மாரோக்கத்து நப்பசலையார் புறநானூற்று பாடல் ஒன்றினை செய்திருக்கின்றார். அந்த அளவில் அவர் தந்தையையும் மகனையும் பற்றி பாடுகின்ற ஒரு லீனியர் லிங்க் போயட், முக்கியமான புலவராக இருக்கின்றார். புறநானூறு பாடல் 174 செல்கிறது. அணங்குடை அவுணர் கணம் கொண்டு ஒழித்தென சேன்விழங்கு சிறப்பின் ஞாயிறு காணாது இருள் கண் கெடுத்த பருதி ஞாலத்து இடும்பைக்குள் பருவரல் தீர கடுந்திரல் அஞ்சன உருவன் தந்து நிறுத்தாங்கு தொலைவில் ஒளியுடன் கூடிய ஞாயிற்றை எடுத்து அசுரர்கள் என்ன பண்ணாங்களாம், ஒளித்து வைத்து விட்டார்களாம். இதனால் இருள் சூழ்ந்து மிக்க துன்பத்திற்கு மக்கள் ஆளானார்களாம். அஞ்சனவண்ணன் என்று அழைக்கப்படுகின்ற கரிய நிறமுடைய திருமால் கதிரவனை மீட்டெடுத்து உருண்டையான இந்த உலகிற்கு ஒளி கொடுத்தான் என்கின்ற செய்தியை நப்பசலையார் பதிவதன் மூலம் எப்படி இந்த மாதிரி புராண கதைகள் எல்லாம் அந்த காலகட்டத்திலேயே தமிழர் பண்பாட்டிற்குள் வர துவங்கின என்பதை காட்டுகின்றார். இப்போ இதை ஒரு உவமையாக வைத்து ஒரு முக்கியமான வரலாற்று செய்தியை நப்பசலையார் பதிகின்றார். கிள்ளிவளவனின் ஆட்சி காலத்தில் இடையே பாண்டியர்களால் விரட்டப்பட்டு உரை அந்த மன்னன் இழக்கின்றான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், முள்ளூர் காட்டில் தஞ்சம் புகுகின்றான். சிறிது நாள் கழித்து மீண்டும் தன் படைபலத்தோடு சென்று கிள்ளிவளவன் உறையூரை மீட்கின்றான். அப்படி அவன் போருக்கு சென்று உறையூரை மீட்டெடுத்த போது அவனுக்கு பக்க பலமாக நின்று போரில் சண்டையிட்டவன் இந்த முள்ளூர் மன்னன் திருக்கண்ணன். இதற்காக அவனுக்கு சோழிய ஏனாதி என்று பட்டம் கொடுக்கப்படுகின்றது. இந்த வரலாற்று செய்தியைத்தான் நப்பசலையார் நமக்கு பதிந்து காட்டுகின்றார். அரசு இழந்திருந்த அல்லல் காலை முரசை எழுந்து இறங்கும் முற்றமொடு கரை பொருது இறங்கு புனல் நெறிதரு மிகு பெருங்காவிரி மல்லல் நன்னாட்டு அல்லல் தீர பொய்யா நாவிற் கபிலன் பாடிய என்று போகின்றது பாட்டு. உன்னுடைய முன்னோன் கபிலனால் பாடப்பட்ட பெருமைக்கு உரியவன். அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த நீ சோழர்களுடைய வெண்கொற்ற குடையை காப்பாற்றி மீண்டும் அதற்கு உரிய இடமான பொங்கி வரும் காவிரியின் நதிக்கரையில் வைப்பதற்காக உதவினாய். உன் புகழ் ஓங்குக என்று நப்பசலையார் பாடுகின்றார். இதற்கு உவமையாகத்தான் திருமால் கதிரவனை மீட்டெடுத்ததை காட்டுகின்றார். தொடர்ந்து நாம் பிற கடையேழு வள்ளல்களை பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.